வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுநாமமல்லால். வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுநாமமல்லால். ரட்சிப்படைய வழி இல்லையே, இரட்சகரே சுவழியவரே வருவாய், தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே உன்னை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23 முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். 25ஆம் வசனம், தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாக தேவன் ஏற்படுத்தினார் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு அவர்கள் நீதிமான்களாக்கப்பட முடியும். அவர் கிருபாதார பலியாக மனுக்குலத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையிலே அவர் தம்மைத்தாமே பலியாக ஈந்ததினாலே, அவர் மரணத்தை ருசி பார்த்து மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததினாலே மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறோம். அந்த மரணத்தினுடைய கூர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினாலே உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த மரண தண்டனை இல்லை, நித்தியமான ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதைத்தான் இங்கே அவர் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே இந்த பலிக்கும். விசுவாசத்தினாலே ஒருவன் கிருபாதார பலியாக அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். அருமையானவர்களே, உங்களுடைய பாவ மன்னிப்பு இலவசமானது. யாரெல்லாம் தங்களை பாவிகள் என்று உணர்கிறார்களோ அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அவர் என் பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார் என்று விசுவாசித்தால், அவருடைய பலிமரணத்தை அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர்கள் மரண தண்டனை அவர்களுக்கு இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம் என்கின்ற விதியிலிருந்து அவர்கள் விலக்கப்பட்டு கிருபாதார பலியாகிய கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பை மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்களும் அவ்வாறே மன்னிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. ஆமேன். நன்றி.